ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம லாங் வீடியோவில் பார்த்து. ஏன் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா, நான் என்னங்க பண்ணுறது, கண்டென்ட் எதுவுமே இல்லைங்க. நானும் மஞ்சள் எப்படா வளரும் லாங் வீடியோ போடலான்ட்டே இருந்தேன். மஞ்சள் வளர்ந்துருச்சு. இப்போது நம்ம மஞ்சள் அறுவடை பண்ண போகிறோம். பட் இருந்தாலுமே நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக அடிக்கடி நான் ஷார்ட்ஸுமே போட்டுட்டு இருந்தேன். என்னால் லாங் வீடியோஸில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. என்ன ரீசனுன்னா, மஞ்சள் அறுவடை பண்ணும்போது தான் இப்போ லாங் வீடியோ போடுற மாதிரி இருந்துச்சு. நான் அதுக்காகவே ரொம்ப நாள் காத்துட்ருந்தேன். இப்போது அதுக்குண்டான நாள் வந்துடுச்சு. அம்மா தான் தாள் எல்லாமே அறுத்துட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து மஞ்சள் அந்த செடி இருக்குல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், அதில் இருக்கிற அந்த இதெல்லாமே தண்டு பகுதி எல்லாமே நம்ம கட் பண்ணி விட்டுடணும். இப்போ அம்மா அதான் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம போன வாட்டி பார்த்திங்கன்னா கம்மியான நிலப்பரப்பில் மட்டும்தான் நம்ம போட்டிருந்தோம் மஞ்சள். இந்த வாட்டி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, சும்மா ஒரு 2 காடு மட்டும் மாட்டு தீவனம் போட்டுட்டு மீதி காட்டில் எல்லாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மஞ்சள் போட்டுட்டோம். இது என்ன காரணம் அப்படின்னா, போன வாட்டி கொஞ்சம் விலை வந்து நல்ல விதமாக போச்சு. அதனால் சரி இந்த வாட்டியும் மஞ்சள் போட்டுடலாம் அப்படிங்கிறது ஒரு ரீசன். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த மண்ணுக்கு மஞ்சள் மட்டும்தான் ஒரு நல்ல விதமாக கை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மீதமான பயிர்கள், அதாவது நாங்கள் வெங்காயம் போட்டிருந்தோம், குச்சிக்கிழங்கு போட்டிருந்தோம், இந்த மாதிரி நிறைய போட்டிருந்தோம். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு மஞ்சள் வந்து ரொம்பவே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல லாபத்தை கொடுக்குற ஒரு பயிராக இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து இந்த வாட்டி மஞ்சள் வந்து அதிகமான வயலில் வந்து பயிரிட்டுருக்கோம். அதனால் இப்போயில இருந்தே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, தாள் அறுக்க ஆரம்பித்தாதான் வேக வச்சு எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து கொண்டு வந்து சேர்க்க முடியும். நம்ம வீட்டு தாய் கிழவி பார்த்திங்கன்னா ஒரே வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. கண் வந்து அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். சுற்றியும் எங்கெங்கே தாரெல்லாம் பழுத்துருக்கு, என்ன ஏது, என்ன ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் அவங்களோட கவனம் வந்து செதறவே செதறாது. ஒரே வேலையில் இருக்காது, மற்ற வேலைகளையும் கவனிச்சுட்டே இருப்பாங்க. கையோடு அந்த தாரையும் வெட்டி பிரித்து வச்சுட்டாங்க. ஈவினிங் இன்னொரு அம்மா வருவாங்க, அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது வந்து நெக்ஸ்ட் டே விலாகு. தாள் அறுத்ததுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். நல்ல நேரம் பார்த்து சாமி கும்பிட்டுட்டோம். மஞ்சள் வந்து வெளியில் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். மஞ்சள் பார்த்த உடனே அப்படியே ரொம்ப என்ன சொல்கிறது, ஹாப்பியாக இருந்துச்சு. போன வாட்டி எப்படி விளைச்சல் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. எந்த ஒரு பூச்சியுமோ அழுகலோ எதுவுமே கிடையாது. மஞ்சள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து ஒவ்வொன்றா அம்மா வெளியில் எடுக்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, மண்ணெல்லாம் தட்டிட்டு அந்த உருண்டை மஞ்சள் தனியாக, விரலி மஞ்சள் தனியாக, தாய் மஞ்சள் தனியாக பிரித்து எடுத்துட்டோம். அம்மா அப்புறம் கவினப்பா இவங்க எல்லாம் இந்தந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. நானுமே கையோட வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். வந்தோடனே அவங்க மூஞ்சிலாம் அப்படியே பிரகாசமாக இருந்துச்சு. நான் வந்தோடனே எப்படி இருந்துச்சு பேபி, மஞ்சள் ஓகேவா, போன வாட்டி மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டேன். அது ஃபேஸை பார்த்தோன்னே நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஓகே, நல்லா தான் இருக்குது. அதனால தான் ஃபேஸ்லாம் எல்லோரும் அப்படியே நல்லா ப்ரைட்டாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. போன வாட்டி எப்படி அந்த அந்த மஞ்சள் எடுக்கும்போது இந்த கிரேட் பக்கெட்டு, இந்த கூடை இதெல்லாம் எடுத்துகிட்டு வரணுமோ அதே அப்படியே ஞாபகம் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எங்கள் பாப்பா வந்து எப்பயுமே ரொம்ப என்ன சொல்கிறது, நல்ல அவளுக்கு ஒரு ஞாபக சக்தி எல்லாமே இருக்கும். எங்கள் வீட்டில் கரெக்டாக எல்லாம் கேட்டால் கரெக்டாக சொல்லுவாள். இப்போ பாருங்கள், தாய் மஞ்சள்லாம் எதில் எடுத்து போடணும், விரலி மஞ்சள்லாம் எதில் எடுத்து போடணும் அப்படிங்கிறதெல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுற ஒரு ஆள். மஞ்சள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நடவு பண்ணும்போது மஞ்சள் வைப்போம் இல்லைங்க நண்பர்களே, அதுதான் பார்த்தீங்கன்னா தாய் மஞ்சள். அது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கலர் ஃபேடாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா பாப்பா காட்டுனது, அதுதான் தாய் மஞ்சள். இந்த தாய் மஞ்சளுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம விதை மஞ்சள் வைக்கிறோம்ல அதுதான் தாய் மஞ்சள். அதுலேருந்து தான் உருண்டையாக வரும் மஞ்சள். அதுக்கடுத்து அந்த உருண்டையிலேருந்து வேர் பகுதி போய் அதுலேருந்து விரலி மஞ்சள் வரும். தாய் மஞ்சள், உருண்டை மஞ்சள், விரலி மஞ்சள், இந்த மாதிரி 3 தான் வந்துடும். அதுலேருந்து நம்ம தாய் மஞ்சளை தனியாகவும், உருண்டையை தனியாகவும், விரலி மஞ்சளை தனியாகவும் பிரித்து எடுத்துக்குவோம். இந்த தாய் மஞ்சளுங்கிறது பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் கலர் ஃபேடாகி தெரியும். அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பாலிஷ் பண்ண மாட்டோம். அந்த தாய் மஞ்சள் வந்து காய வச்சு கொடுத்துருவோம். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, வீட்டிலேருந்து வரும்போதே கொஞ்சம் கிழங்கு வேக வச்சு வச்சுருந்தேன். அதையும் கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது, வேலை கொஞ்சம் டிலே ஆகிடும் அதிலே. அதனால் கொஞ்சம் அப்பப்போ சாப்பிட்டுட்டே வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கும் களைப்பு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன்.
பிள்ளைங்களுக்கு எல்லாமே பிள்ளைங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே லீவு. என்னென்னா தை அமாவாசை ஆனனால லீவு. அதனால் அன்றைக்கி ஒரு நாள் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா போன வாட்டி நாங்கள் கிழங்கு அங்கங்கே சும்மா ஒரு 2-3 வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் அதுவும் முளைச்சி இதே மாதிரி வந்து எடுத்துட்டோம். இந்த வாட்டி வைக்கலை, அதுலேருந்து விட்டுட்டு போனது ஏதோ மண்ணுக்குள்ளே இருந்து காடு ஓட்டும்போது மேலே வந்து திரும்பவும் தண்ணி நம்ம மஞ்சளுக்கு போட அதுலேருந்து முளைப்பு வந்து வந்த கிழங்கு தான் இது. அதாவது நம்ம சொல்லுவோம்ல, இப்போது நம்ம நல்லா பாங்காக பார்த்து வளர்த்துற பிள்ளைங்க பார்த்திங்கன்னா சொல்லு பேச்சு கேட்காது. அதையே நம்ம அதுங்களை பாட்டுக்கு விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளைங்க தான் நல்லா வளருங்க. ஆனால் கண்டுக்கவே மாட்டாங்க. வீட்டில் காடு கரைன்னு ஏறி இறங்கிட்டு திரியுங்க பிள்ளைங்க. பேரண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த பிள்ளைங்கெல்லாம் நல்லா வளருவாங்க. அதாவது எந்த ஒரு பயமும் இல்லாமல் எல்லாமே தைரியமாக பண்ணுவாங்க. நம்ம பொத்தி அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இதை தொடக்கூடாது, இங்கே விழுந்துருவீங்க அப்படின்னு பார்க்குற பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே பயந்துட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்து வைக்கிற செடி வராது. தானாக வளர்கிற செடி பாருங்கள், அவ்வளோ கொத்தாக வரும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு பிளானே இல்லாமல் மண்ணில் இருந்து எடுக்க மண்ணை தட்டிட்டு அங்கேயே உட்காந்து ஒடிச்சு பிரித்து வச்சுட்டோம். விரலி மஞ்சள் தனியாக, தாய் மஞ்சள் தனியாக, உருண்டை மஞ்சள் தனியான்னு பிரிச்சுட்டோம். அது என்னமோ வேலை ரொம்ப ஸ்லோவாகிற மாதிரி இருந்துச்சு. காடே காலியாகாத மாதிரி தெரிஞ்சிச்சு. ரொம்ப நேரம் ஒரே இடத்துல இருந்துட்டு பண்ணுற மாதிரி. ஏன் இந்த தாளையெல்லாம் எடுத்து விட்றேன் அப்படின்னா, வெயில் பட்டுருச்சுன்னா இப்போ அந்த தாள் போட்டிருந்தனால மண் கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு. அப்போ அவர் அந்த இது வச்சு நோண்டும் போது என்னாகும் அப்படின்னா, மண் ஒட்டிட்டு வராது கலவையில். அந்த இதில் பிக்காசின்னு சொல்லுவோம், பிக்காய் அதில் வராது. இந்த பக்கம்லாம் பிக்காசின்னு சொல்லுவாங்க, அதில் வராது, ஒட்டிகிட்டு இருக்கும். இப்போ நான் எடுத்து விட்டேன்னா தான் அவங்க கீழ்காடை முடிச்சுட்டு மேல்காட்டுக்கு வரும்போது வெயில் பட்டு அந்த மண் கொஞ்சம் என்ன சொல்கிறது, அந்த ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கும், அவங்களுக்கு ஈஸியாக வரும். என்ன மஞ்சளை காட்டிட்டு இப்போ தக்காளியை காட்டிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இந்த தக்காளி நான் வச்சே உள்ள ஃப்ரெண்ட்ஸ், தானாக வந்துடுச்சு. தானாக வைக்கிற காய் பார்த்திங்களா எவ்வளோ கொத்தாக காய்க்குது. இதே தான் அந்த கிழங்குக்கும், அதே தான் இந்த தக்காளி செடிக்கும். பாங்காக பார்க்குறதுலாம் வராது. அது தானாக விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது கொத்தாக காய்க்கும். இப்போ எல்லாமே எடுத்து விட்டுட்டேன் இங்கே தாள் எல்லாமே. நீ அங்கே முடிச்சுட்டு இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த இதில் ஒட்டாமல் வரும், அவங்களுக்கும் வெயிட்டு தெரிவிக்காது. அதனால் இதெல்லாமே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு திருப்பி என்னோடய வேலையை வந்து நான் கண்டினியூ பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு லீவ் இருக்கும்போது தான் இந்த ஒர்க்கை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் போயிட்டோம் அப்படின்னா ஈவினிங் தான் வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அங்கங்கே சேர்த்து வச்ச மஞ்சளை எல்லாம் அந்த மஞ்சள் தாள் போட்டு மூடி வச்சுட்டேன். ஏன்னா வெயில் பட மஞ்சள் வந்து சுருங்கிரும். வெயில் அதில் படக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒவ்வொன்றா நான் மூடி வைக்கிறேன். 10 நாளைக்கு வருமாங்க இந்த வேலை? ஆமாம், நாங்கள் செய்கிறது பொறுத்து தான். 10 நாளைக்கு மேலேயே வரும் இந்த வேலை. இனி டெய்லி இந்த ஒர்க் தான் போயிட்டுருக்கோம் காட்டில். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாட்டா. எனக்கு தான் சொல்லி கொடுத்து